மாலை நேரத்தில் 2 தூதர்கள் சோதோம் நகரத்துக்கு வந்தார்கள். அந்த நேரத்தில் லோத்து நகரின் வாசல் பகுதியில் உட்கார்ந்திருந்தான். அவர்களை பார்த்தவுடன் லோத்து எழுந்து மரியாதையுடன் வணங்கி, என் ஆண்டவர்களே, தயவு செய்து உங்கள் அடியாரின் வீட்டுக்கு வந்து தங்குங்கள் என்று வேண்டினான். அவர்கள் முதலில் மறுத்தாலும் லோத்து வற்புறுத்தியதால் அவன் வீட்டுக்குள் வந்தார்கள். லோத்து அவர்களுக்கு உணவு தயாரித்து கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்டார்கள். அவர்கள் படுக்க செல்லும் முன் சோதோம் நகரத்தின் மக்கள் இளம் முதல் முதியவர் வரை அந்த வீட்டை சுற்றி நின்றார்கள். அவர்கள் லோத்திடம், இன்று இரவு உன் வீட்டுக்கு வந்த மனிதர்கள் எங்கே? அவர்களை வெளியே கொண்டு வா என்று தீய நோக்கத்துடன் கேட்டார்கள். லோத்து வெளியே வந்து கதவை மூடிக்கொண்டு, சகோதரரே, இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம். இதோ புருஷரை அறியாத 2 குமாரத்திகள் எனக்கு உண்டு. அவர்களை உங்களிடத்திற்கு வெளியே கொண்டு வருகிறேன். அவர்களுக்கு உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கள். இந்த புருஷர் என் கூரையின் நிழலில் வந்தபடியால் இவர்களுக்கு மாத்திரம் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்றான். ஆனால் மக்கள் அவனை தள்ளி கதவை உடைக்க முயன்றார்கள். அப்பொழுது அந்த 2 தூதர்கள் தங்கள் கைகளை நீட்டி லோத்தை வீட்டுக்குள் இழுத்து கதவை மூடினார்கள். அவர்கள் வெளியே இருந்த மக்களை குருடாக்கினார்கள். அதனால் அவர்கள் கதவை கண்டுபிடிக்க முடியாமல் அலைந்தார்கள். பின்னர் தூதர்கள் லோத்திடம், இந்த நகரத்தை கர்த்தர் அழிக்கப் போகிறார். உன் குடும்பத்தார் எல்லாரையும் இங்கிருந்து வெளியே கொண்டு போ என்று எச்சரித்தார்கள். லோத்து தன் மகள்களின் கணவர்களிடம் சொல்ல போனான். ஆனால் அவர்கள் அதை நகைச்சுவையாக நினைத்தார்கள். விடியற் காலையில் தூதர்கள் லோத்திடம், அவசரமாக உன் மனைவியையும் இங்கே இருக்கும் உன் 2 மகள்களையும் அழைத்து வெளியே போ என்று சொன்னார்கள். லோத்து தாமதித்ததால் கர்த்தரின் பெரிதான இரக்கத்தினால் தூதர்கள் அவன் கையையும் அவன் மனைவி மற்றும் மகள்களின் கைகளையும் பிடித்து நகரத்திற்கு வெளியே கொண்டு வந்தார்கள். அவர்கள், உன் உயிரை காக்க ஓடிவிடு, பின்னால் திரும்பி பார்க்காதே, மலைகளுக்கு ஓடிவிடு என்று கட்டளையிட்டார்கள். லோத்து கர்த்தரை நோக்கி, மலைக்கு எங்களால் ஓட முடியாது, அருகில் உள்ள சோவார் நகரத்திற்கு ஓட அனுமதி தாருங்கள் என்று கேட்டான். கர்த்தர் அவனுடைய வேண்டுகோளை கேட்டார். அவர்கள் சோவாரை அடையும் முன் சூரியன் உதித்தது. அப்போது கர்த்தர் சோதோம் மற்றும் கொமோரா நகரங்கள் மேல் ஆகாயத்திலிருந்து தீயும் கந்தகமும் மழையாக பொழிய செய்தார். நகரங்கள் சமவெளி, அங்கே வாழ்ந்த மக்கள், நிலத்தில் வளர்ந்த அனைத்தும் அழிந்தன. லோத்தின் மனைவி கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிகொடாமல் பின்னிட்டு திரும்பி பார்த்ததால் அவள் உடனே உப்புத்தூணாக மாறினாள். மறுநாள் காலையில் ஆபிரகாம் தான் முன்னர் கர்த்தருடன் நின்ற இடத்திலிருந்து சோதோமை நோக்கி பார்த்தான். அந்த தேசம் முழுவதும் உலை போன்ற புகை எழும்பியதை அவன் கண்டான். இவ்வாறு கர்த்தர் அந்த நகரங்களை அழித்தார். ஆனால் ஆபிரகாமை நினைத்து லோத்தை அந்த அழிவிலிருந்து காப்பாற்றினார். இந்த அதிகாரம் பாவத்தின் தீவிரத்தையும் தேவனுடைய நீதியையும் அதே நேரத்தில் மனம் திரும்பி கீழ்ப்படுகிறவர்களுக்கு அவர் காட்டும் இரக்கத்தையும் தெளிவாக எடுத்து காட்டுகிறது.